நமக்கான உரிமையை ஒவ்வொரு தடவையும் போராடி மட்டும்தான் பெற்றுக்கொள்ள வேண்டிய சூழல் இருக்குது. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒடிசால ஒரு பழங்குடியினர் வங்கியில் அக்காவோட பணம் 20,000 ரூபாய் எடுக்கிறதுக்கு போனார். அக்காவை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அக்கா மரணம் அடைஞ்சிட்டாங்கன்னு சொன்னதை அவங்க ஏற்க மறுத்ததுனால பல அலக்களிப்பு நடந்ததுனால அவர் கடுப்பாகி அக்காவை எங்கே அடக்கம் பண்ணாங்களோ அங்கே தோண்டி எலும்பு கூட கொண்டு வங்கியில் இந்த போராட்டத்தை மேற்கொண்டிருக்காரு. இந்த பழங்குடியினர் போராடினால அவரோட பணத்தை இன்னைக்கு வங்கியே முன் கொடுத்துருக்குது. வங்கியை பொறுத்த வரைக்கும் ஒரு அக்கௌண்ட் தொடங்கணும் அப்படின்னா வீடு தேடி நம்ம இருக்கிற இடத்துல நமக்கு தேவையான கையெழுத்தை வாங்கி அவங்களே எல்லா விஷயத்தையும் முடிச்சு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுறாங்க. அதே சமயத்தில் ஒரு செட்டில்மெண்ட்டோ இல்லை வங்கிகிட்ட இருந்து நம்ம பணம் பெறணும் அப்படின்னா நம்மளை வர சொல்கிறாங்க. அலக்களிக்கிற ஒரு விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. வங்கி என்ன சொல்லுது அப்படின்னா சரியாக தான் நாங்கள் சேவை செஞ்சோம் அப்படின்றாங்க. இப்போ கொடுத்த பணத்தை இவர் எலும்பு கூட கொண்டு வரதுக்கு முன்னாடியே கொடுத்துருக்கலாம், ஆனால் அதை செய்யலை. அப்படிங்கும்போது வங்கி மேலே தவறு இருக்குது அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்ன? உங்களுக்கு இந்த மாதிரியான நிலைமைகள் ஏதாவது ஏற்பட்டிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல